ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க எஸ்கே. இன்னைக்கு நம்ம எந்த ஒரு படத்த பத்தி பார்க்க போறோம்னா, ரீசென்ட்டா தமிழ் டப்பிங்ல வந்திருக்க காங்க்ரீட் உட்டோபியா இந்த படத்த பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு கொரியன் சர்வைவல் டிராமாவா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள போலாம். காங்க்ரீட் உட்டோபியா இப்போ இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னு ஆன்லைன்ல பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்துல நிலநடுக்கம் வந்து இந்த உலகமே அழிஞ்சு போகுது. இப்படி அழிஞ்சு போன உலகத்துல ஒரே ஒரு அபார்ட்மெண்ட் மட்டும் அழியாம ஸ்டெடியா இருக்கு. இந்த நிலநடுக்கத்துல உயிர் பழிச்சவங்க எல்லாம் அந்த அபார்ட்மெண்ட் உள்ள போய் உயிர் பழிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஏற்கனவே அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க புதுசா வரவங்கள உள்ள விடக்கூடாதுன்னு போராடுறாங்க. வெளியே இருக்கிறவங்க உள்ள போகணும்னு போராடுறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு, வெளியே இருக்கிறவங்கள உள்ள விட்டாங்களா இல்லையா, கடைசியா எங்க போய் முடிஞ்சதுன்னு சொல்ற படம் தான் இந்த காங்க்ரீட் உட்டோபியா. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு பார்க்கலாம். படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. படத்தோட தமிழ் டப்பிங் ரொம்பவே நீட்டாக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக இந்த படத்தோட ஹீரோ ஒரு சுயநலவாதியாக இருப்பார். அதாவது நான் உயிர் வாழ்ந்தா போதும், மற்றவங்க எப்படி போனால் எனக்கு என்னன்ற ஒரு மனநிலையில் இருப்பார். நம்ம ஹீரோவோட ஒய்ஃபாக ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க ரொம்பவே நல்லவங்களாக இருப்பாங்க. அவங்களோட கேரக்டருக்கான டிசைனும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த படத்தோட வில்லன் சில சைக்கோவான வேலையெல்லாம் செஞ்சுன்னு இருப்பான். அவனோட கேரக்டரும் ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் ஹீரோ வில்லன்னு காட்டாமல் அவன் இடத்துல இருந்து அவன் செய்கிறத பார்த்தா அது நியாயன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோட மேக்கிங் செட் ஒர்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு பார்க்கலாம். படத்தில் சில இடம்லாம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது. மற்றபடி குறைன்னு சொல்ல படத்தில் எதுவும் இல்லை. ஒன் டைம் பார்க்குற அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான சர்வைவல் படம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. படம் தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. படத்தில் எந்த ஒரு அடல் கண்டென்ட்டும் இல்லை. படத்தை ஃபேமிலியோடவே பார்க்கலாம். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.